வெல்கம் டு டியோ எஜுகேஷன். நம்ம தொடர்ந்து விஏபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரிஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 18 பார்த்துட்டு இருக்கோம். எபிசோட் 18 வந்து பார்த்தா நம்ம பிங்க் ஆட்டோவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பிங்க் ஆட்டோ யாருக்கான ஆட்டோ அப்படின்னு பார்த்தா மகளிருக்கான ஒரு திட்டம். மகளிருக்கான ஆட்டோ, மகளிர் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பிங்க் ஆட்டோ வாங்குவதற்கான ஒரு மானியம் அரசால் வந்து பார்த்தோன்னா 1 லட்ச ரூபா மானியம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தா பிங்க் ஆட்டோ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதை வந்து பார்த்தா நம்ம மனோரமா புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். பிங்க் ஆட்டோ திட்டம் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு பெண்களுக்கான திட்டம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா முக்கியமான நோக்கம் அப்படின்னு கேட்டோம்னா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குதல். நெக்ஸ்ட், தகுதியான பெண் ஓட்டுநருக்கு ஆட்டோ வாங்க மற்றும் தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரூபாய் 1 லட்ச ரூபா மானியமாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ எவ்வளோ ரூபாய் மானியமானு சொல்லிட்டு கேட்பாங்க. அது முக்கியம். 1 லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. மீதமுள்ள தொகையை வந்து பார்த்தா சப்போஸ் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆட்டோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ரைட், ஓகே. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது 2025 சென்னையில் வந்து பார்த்தா திட்டம் தொடங்கப்பட்ட இடம் ஞாபகம் வச்சுங்க, சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். இதுக்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இது வாங்க முடியும். ஏன்னா பிங்க் ஆட்டோ ஃபார் த உமன், அவ்வளோதான். சரிங்களா? பிங்க் ஆட்டோ ஃபார் தி யாருக்கு? உமனுக்கு. அப்போது பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவங்க வந்து எல்லா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்க முடியாது, இதை வாங்க முடியாது. அந்த வாங்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 25 to 45, அதாவது 25 முதல் 45 வயது உடைய பெண்கள் இதை பங்கு பெறுவாங்க. குவாலிஃபை ஆவாங்க. சேம் டைம் வந்து பார்த்தா அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும், ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இதுவெல்லாம் பெற்றிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அண்ட் தென் ஆட்டோவுக்கு பெண்களே உரிமையாளராகவும் ஓட்டுநராகவும் இருக்க வேண்டும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தா ஒரு சில வீட்டில் பெண்கள் மேலே ஆட்டோ வாங்கிட்டு அதை வந்து ஆண்கள் ஓட்டக்கூடாது. அப்போது ஆட்டோ வந்து யார் மேலே இருக்கணும், பெண்கள் உரிமையாளராகவும் இருக்கணும். சேம் டைம் அவங்க தான் ஓட்டணும். சரிங்களா? பெண்கள் தான் ஓட்டணும். அண்ட் தென் ஆட்டோ பிங்க் நிறமாக இருக்கணும். அண்ட் தென் ஓட்டுநர் பிங்க் நிற சீருடை அணிய வேண்டும். அப்போ அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் நிற சீருடை அணிய வேண்டும். அண்ட் தென் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மாவட்டத்தினரும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் என்ன இருக்குன்னா சமூக நல அலுவலகம் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கும். அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை வாங்கிக்கலாம். சரிங்களா? இதோட முக்கியமான பாதுகாப்பு எதுக்காக வந்து இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா பெண்கள் கவலையின்றி பாதுகாப்பாக பயணிக்க இந்த ஆட்டோக்கள் உதவும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கள் காவல்துறையை நேரடியாக அணுகும் வசதி மற்றும் ஜிபிஎஸ் இருக்கும். ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஜிபிஎஸ் மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதான் முக்கியமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பிங்க் ஆட்டோக்கான ஸ்கீம். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.